நன்றி சார். நந்தகுமார் சார், ஆளுநர் அரசிட்ட நிறைய விஷயம் இருக்கு, அரசு அதை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அரசுக்கு ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்க்கணும், மக்களை பார்க்கணும். இதுக்கிடையில ஆளுநர் எழுப்பக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துலயே அரசை நெருக்கடிக்குள்ள உள்ளாக்கணும். எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அந்த காலத்துல பல பேர் உயிர் தியாகங்கள் செஞ்சு அடி வாங்கி வாங்கி நமக்கு சுதந்திரம் வாங்கினாலதான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு உட்கார்ந்து எல்லாத்தையுமே விவாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அந்த மாதிரி உயிர் தியாகிகளுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள். இப்போ இது ரொம்ப பிக் அண்ட் சூஸா நம்ம பாக்குறோமோ அப்படின்னு தோணுது. கவர்னர் அவர்கள் பேசினது, அவருடைய ஸ்பீச் ஆங்கிலத்துல 20 நிமிஷம் பேசுறார். அந்த 20 நிமிஷத்துல கடைசி ஒரு 8 நிமிஷம் தான் இந்த 4 சீரியஸ் ப்ராப்ளத்தை பத்தி பேசுறாரு. அதுக்கு முன்னாடி 12 நிமிஷம் பாரதம் எப்படி இருக்குது, குறிப்பா இந்த சுதந்திர போராட்டத்துல எண்ணற்ற ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்கன்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி பொருளாதாரத்துல தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்னு எந்த இடத்துலயும் அவர் குறிப்பிடல. அது எந்த அடிப்படையில நீங்க அப்படி விவாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் பொருளாதாரத்தை விவாதிக்கல, பொருளாதாரம் பத்தி ஆளுநர் பேசினதா விவாதிக்கல. இல்ல, சோமு அவர்கள் பேசும்போது சொன்னாரு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மாதிரி சொன்னாருன்னா, அப்படி இல்ல. அவர் ரொம்பவே பாராட்டுறாரு. இன்னும் ஒரு பக்கம் போய் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய மாநிலம் கல்விக்கான நிதி எல்லாம் பெற்று கொடுக்கலாம்ல, அத கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், சுதந்திர தின உரையில சொல்லலாமே அப்படின்னு தான் சோமு சொன்னாரு. அதுக்கு நம்ம வருவோம். அவர் முதல்ல தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு புகழ்ந்து பாராட்டி பேசினாருங்கிறதெல்லாம் ஏன் கவனிக்க மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் பெஸ்ட் மனித வள அதிகமா வளமோடு இருக்கிறது தமிழ்நாட்டுல தான் இருக்குது. உள்கட்டமைப்பு வசதிகள், அது ரயில்வேஸா இருந்தாலும், ஏர்போர்ட்டா இருந்தாலும், ஹார்பரா இருந்தாலும், மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நம்மளுடைய தமிழகம் இருக்கு. அடுத்தது, கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் கல்வி நிறுவனமா இருந்தாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும், உள்கட்டமைப்பு வசதி அதிகமா அருமையா இருக்கிறது தமிழகத்துலதான் இருக்குது. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் என்னென்ன, நம்மளுடைய பாரம்பரியம் என்னென்ன. இன்னைக்கு பாரதியாருக்கு பல்கலைக்கழகத்துல இருக்கை ஏற்படுத்துறது, சிங்கப்பூர்ல திருவள்ளுவருடைய கலாச்சார மையம் ஏற்படுத்துறது, அதே மாதிரி இன்னைக்கு செர்கி பிரான்ஸ்ல இந்த மாதிரி திருவள்ளுவருடைய சிலையை உண்டாக்குனது, புது பாராளுமன்றத்துல செங்கோலை நிறுவியது, ராஜராஜ சோழனுக்கு இந்த 1000வது ஆண்டு விழாவை இப்ப கொண்டாடினது. அதோட மட்டும் இல்லாம இப்ப கம்பர் பிறந்த இடத்திலையும் அவர் மறைந்த இடத்திலையும் 5 நாள் கலாச்சார விழா மத்திய அரசாங்கம் நடத்தினது அப்படின்னு எவ்வளவோ பட்டியலை இட்டுக்கிட்டு வராரு கவர்னர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அருமை பெருமையை பத்தி. அதோட அவரு சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம விக்சித் பாரத் 2047ல வளர்ந்த நாடா மாறணும்னா அதுக்கு இன்ஜினா இருக்க போறதே தமிழகம் தான், இன்ஜினா இருக்க வேண்டியதே தமிழகம் தான். அப்ப ஒரு மாநிலத்தை அதுக்கு மத்திய அரசு எவ்வளவு சோர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் சார். என்ஜினா இருக்கணும்னா, என்ஜினை டிரைவ் பண்ணணும்னா எவ்வளவு சோர்சஸ் கொடுக்கணும் ஒரு மாநிலத்திற்கு? அதத்தான் அவருடைய பேச்சிலையும் நீங்க அவர் பேச்சை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவர் மென்ஷன் பண்றாரு, மோடி இங்க என்ன சொல்றாரோ அதை அந்த இடத்துல அவர் பிரதிபலிக்கிறாரு. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சுது, இன்னைக்கு கிராண்ட்ஸ் அண்ட் ரைட்ஸ்லயே பாத்தீங்கன்னா 2-3 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. எந்திர திட்டங்கள் இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு வந்தது. இந்த மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகள், இந்த ஏர்போர்ட்ஸ், ஹார்பர், ரயில்வேஸ் எல்லாம் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இல்லாம இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்டா? இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பிரதமர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய எல்லா இனிஷியேட்டிவையும் பாராட்டுறாரு, அது தவறு இல்ல. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டையும் பாராட்டி இருக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்டுடைய குறைகளை மட்டும் கண்டுபிடித்து பேசினது தானே இங்க விவாத பொருளாக மாறி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி குறை கண்டுபிடித்து பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பெருமையை பறைசாற்றி இருக்காரு அந்த இடத்துல. எந்த இடத்துலயும் தமிழகத்தை தமிழ்நாட்டையும் பாராட்டி இருக்கிறார், மத்திய அரசையும் பாராட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டுல குறை சொல்லி இருக்கிறாரு, மத்திய அரசினுடைய செயல்பாட்டுல ஏதாவது குறை சொல்லி இருக்கிறாரா? இல்ல, அவர் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் எந்த இடத்துல குறை சொல்றாருன்னா, இந்த போதைப் பொருளை பத்தி பேசும்போது
அவர் வந்து பவர்ங்கிறது வந்து யாரு? அவரு கூட சோமு கேட்டாரு, இவர் மாநிலத்தை சொல்றாரா மத்திய சொல்றாரு? ரெண்டு பேர்த்தையுமே தான் சொல்றாரு. அவர் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் ட்ரக்ஸ பத்தி பேசுறாரு. அப்போ நம்ம என்னதான் வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாலும் இதை விட வந்து அந்த மாஃபியாஸ் வந்து பயங்கரமா இருப்பாங்க. அப்ப சப்ளைஸை விட நம்மளுடைய இந்த டிமாண்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுங்க போது அந்த இடத்துல இவர் மாநிலத்தையும் தான் குற்றச்சாட்டு சொல்றாரு, மத்தியம் தான் குற்றச்சாட்டு சொல்றாரு. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது அதிகாரத்தின் துணையோடு அப்படின்னா அத மத்திய அரசாங்கத்தின் துணையோடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நந்தகுமார் சொல்றீங்க. எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது வந்து இன்னைக்கு போதை பொருள் உள்ளார வரத இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளார வரத தடுக்க வேண்டிய கட்டாய கடமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. மாநிலத்துக்குள்ளார வரத தடுக்கிறதுக்கு அப்ப இந்தியாவில் போதை பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சார். இல்ல அதத்தான் திருப்பி சொல்றாரு. அவர் என்ன இன்னொரு தகவல்கள் சொல்றாருன்னா, அவர் சொல்லக்கூடிய இரண்டாவது அதாவது 4 பிரச்சனைகளை முக்கியமான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டை இன்னும் அதிகமா வளர்றதுக்கு எதெல்லாம் முக்கியம்ங்கிறாரு. அதாவது இப்ப தனி மனிதன் ஒருத்தனுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம் நம்ம. இப்போ கவர்னர் அவர்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவர் வந்து பொலிட்டிக்கலி நியூட்ரலா இருக்கணும், அப்பொலிட்டிக்கலா இருக்கணும். ஆனா ஒரு கிரிட்டிசைஸ் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசக்கூடாதுங்கிறது எந்த சட்டமும் சொல்லுது. இந்த ஒண்ணே திமுகவை குறை சொன்னாரா நந்தகுமார் சார்? நான் திமுகவை அதிமுகவை சொல்லல. ஒரு கவர்மெண்ட் அவர் பார்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிதானே, இந்த ஸ்டேட்டுடைய நாமினல் ஹெட். அப்ப அவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யார் சொல்ல? தன் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு அரசு ஒரு மாநிலம் இப்படியெல்லாம் இருக்குங்கிறத அவரை தன்னையே வெளிப்படுத்துறாரா? இல்லைங்க, இதுக்கு பேர் தான் சுய விமர்சனம்னு பேரு. இப்ப நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம சூப்பரா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு அதுல முன்னேற்றம்ங்கிறது எங்க இருக்கு? யாராவது ஒரு தனி மனிதனோ ஒரு நாடோ ஒரு மாநிலமோ ஒரு குடும்பமோ நாங்க முற்றிலும் வளர்ந்துட்டோம், இனிமேல் வளர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா உலகத்துல? எந்த விஷயமும் கிடையாது. நம்ம மனிதனே வந்து எவால்வ் ஆகிறது தான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு பேசுறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன? இருக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தலன்னா நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் என்னங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து இப்ப நமக்கு இந்த 4 பிரச்சனைகள் வந்து பிரதான பிரச்சனைகளா இருக்கு. அப்ப இந்த போதைப் பொருளை சொல்லும் போது கூட அவர் சில புள்ளி விவரங்களை கொடுக்கிறாரு. இன்னைக்கு தற்கொலை வந்து ஆல் இந்தியால 1,00,000 பேருக்கு சராசரியா 12 நபர்கள் வந்து தற்கொலை நடக்குது. ஆனா தமிழகத்துல 26 பேர். இன்னும் சொல்ல போனா போதை காரணமாக ஆண்டுக்கு 2000 இளைஞர்கள் வந்து தற்கொலை பண்றாங்கன்றார். அப்போ ஒரு இளைஞர் சக்திங்கிறது இன்னைக்கு நம்ம பாரதத்தை ஆகட்டும் தமிழகத்தை ஆகட்டும் நம்ம ஏன் பெருமையா பேசுறோம், உலக நாடுகள் ஏன் நம்மளை பார்த்து அஞ்சுதுன்னா நமக்கு யூத் பாப்புலேஷன் ஜாஸ்தி. அப்ப அந்த இளைஞர்களை நீங்க போதை கொண்டு அடிமையாக்கினீங்கன்னா ஒட்டுமொத்த வேர்ல நீங்க வந்து சுடுதண்ணி ஊத்துறதை விட மோசமானது இது. இளைஞர்களே பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அப்புறம் நாடு ஏது, வீடு ஏது, மாநிலம் ஏது? ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த இடத்துல அவருடைய அக்கறையை வெளிப்படுத்துறாரு. அவர் இது மோசமா இருக்குன்னு சொல்லல, இன்னும் வந்து அதிகமா வளரணும், துரிதமா வளரணும்னா இந்த 4 முக்கிய பிரச்சனைகளை வந்து நம்ம செய்யணும். அடுத்தது இந்த கல்வி சமூக மேம்பாட்டை பத்தியும் பேசுறாரு. அப்போ இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த தலித்துகளுக்கு SC/STக்கு அட்ராசிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து கல்வி வந்து எல்லாத்துக்கும் சரியா கிடைச்சிருதா? இப்ப ஒரே ஒண்ணு, இப்ப நம்ம மாநிலத்துல கூட என்ன சொல்றோம்னா எதை எடுத்தாலும் நம்ம வந்து GER பேசுவாங்க. GER எவ்வளவுன்னு தெரியுமான்ட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்க பள்ளியில எந்த ஒரு MLA பையனோ பேரனோ படிக்கிறாங்களா? மந்திரியினுடைய பையனோ பேரனோ படிக்கிறாங்களா? துணை முதலமைச்சருடைய பையனோ பேரனோ படிக்கிறாங்களா? அப்போ அரசாங்க பள்ளிகள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இந்த மாதிரி கேள்வி அப்படின்னா ஏன் எந்த ஒரு அரசியல்வாதிகளுடைய பையனோ பேரனோ அரசாங்க பள்ளியில படிக்கல? சரி, யாராவது இருந்தா நீங்க சொல்லுங்க இந்த டிபேட்ல, இந்த MLA பையன் படிக்கிறாரு சார், இந்த மந்திரி பையன் படிக்கிறாரு சார் சொல்லுங்க. அப்போ என்னன்னா அதைத்தான் அவர் தெளிவா சொல்றாரு. இந்த இடத்துல உள்கட்டமைப்பு வசதி தனியார் பள்ளிகளுக்காகட்டும் அரசாங்க பள்ளிகளுக்காகட்டும் சிறப்பா இருக்கு. ஆனா இன்னும் நம்ம வந்து அதிக தூரம் கடக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இந்த பெண்களுடைய குற்றங்களையும் அந்த சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் இது அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ரொம்ப ஹை பொட்டன்ஷியல், சாதாரண பொட்டன்ஷியல் இல்ல. அதுதான் வந்து நம்ம வந்து தொன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் இந்த 4 வருஷத்துல வந்து வளர்ந்துட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இது அந்த தகவல் அவர் வச்சுட்டாரு. அதாவது வந்து வேற தகவலுக்குள்ள போலாம் நந்தகுமார் சார்.
உங்களுடைய கேள்விகளை கேளுங்க அப்போ. இல்ல ட்விட்டர்ல வந்திருக்கக்கூடிய டேட்டாஸை வாசிச்சேன் இல்லையா? அதான் இப்ப ட்விட்டர்ல ஒரு மாதிரி வந்திருக்கு, யூடியூப்ல ஒரு மாதிரி வந்திருக்கு. இதுல நம்ம எதை ஃபைனலா எடுத்துட்டு பேசுறதுன்னு நமக்கு தெரியல. மொத்தத்துல வந்து எப்படியா இருந்தாலும் தமிழகம் வந்து இன்னைக்கு எல்லா மாநிலத்தை விட நம்ம வந்து பெஸ்டா இருக்கிறோங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அது எக்கனாமிக்கலா வந்து யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய பொட்டன்சியல் வந்து அதிகமா இருக்கிறனால, அதுதான் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த 4 பிரதான பிரச்சனைகள் அவர் இன்னைக்கு மென்ஷன் பண்ணது வந்து சாதாரண பிரச்சனைகள் இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் இன்னைக்கு தேதியில வந்து போதை பொருளை இப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஆளுநர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரா? தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை இப்படி எல்லாம் உயர்த்தலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரா? தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலை இப்படிலாம் மாற்றலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரா? தமிழ்நாடு அரசுக்கு குற்றம் சுமத்துறாங்க இல்லையா? இல்ல இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்க மாட்டாரு, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல இவ்வளவு குற்றங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்ப ஒரு முரண்பட்ட கருத்து இல்ல பல இந்த ஸ்பீச்சை மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்க. பல இடத்துல நம்ம பேசி இருக்கிறோம் இதை பத்தி எல்லாம் அப்படிங்கிறாரு, பிரச்சனைகளை பத்தி பல இடத்துல பேசி இருக்கிறோங்கிறாரு. அது இல்லாம ஆர்.என். ரவியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து வெளிப்படையா பேசக்கூடியது. அது சில நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு அரசியலாவும் பேசுறாரு. அதுக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. எந்த இடத்துலயும் ஒரு கவர்னர் வந்து அரசியல் சார்ந்து பேசக்கூடாது. ஆனா ஒரு மாநிலத்தின் மீது அக்கறை வந்து யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னா, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பொது மனுஷன் கூட இப்ப இன்னைக்கு யாராவது வந்து தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருள் இல்லைன்றுவாங்களா? இன்னைக்கு வந்து சிறுமிகள் பெண்கள் மேல வந்து பாலியல் வன்கொடுமை இல்லைன்றுவாங்களா? இன்னைக்கு ஒண்ணு இல்லை. இன்னைக்கு SC/ST தலித்தருடைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் இல்லைன்றுவாங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே அந்த கேள்வி கேட்கும் போது தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 38 மாவட்டங்கள்ல அதாவது ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்ராசிட்டி ப்ரோன் அகைன்ஸ்ட் SC/ST சொல்லிட்டு எந்தெந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க பாராளுமன்றத்துல. அதுல பதில் வைக்கும் போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 37 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 345 கிராமங்கள் SC/STக்கு எதிரான அடக்குமுறைக்கு வாய்ப்பு உள்ளக்கூடிய கிராமங்கள்னு பதிவு செய்யப்படுது. நன்றி. அப்போ இந்த மாதிரி அக்கறை எல்லாம் ஒரு நிமிஷம், அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கே ஒரு அக்கறை இருக்கும் போது ஒரு மாநிலத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு வந்து எந்த அக்கறையுமே இருக்கக்கூடாது. அவரு பாட்டுக்கு சும்மா வந்துட்டு சும்மா பொம்மையா போயிரும். ஆளுநரே வேண்டியது இல்லையா அதுக்கு? நன்றி.